ஐயா வேண்டாயா, உள்ள போகாதீங்கய்யா. ஐயா உங்க சொத்து பத்து போறாலும் பரவாயில்லையா, நீங்க நல்லா இருக்கலையா. நீங்க நல்லா இருந்தா லட்ச லட்சமா சம்பாதிக்கலையா. ஐயா அந்த முண்டைங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கய்யா. என்னடா பாக்குற? விதை செத்தா பயிறு புரியல? அன்னைக்கு உங்க ஊர் திருவிழாவில வெட்டி கொண்டிய பொன்னுசாமி தேவன் மகண்டானா, அவன் குமாரசாமி கவுண்டர் பையன், இவன் ராமசாமி முதலார் பையன். 8 வருஷமா உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்கோம். வாடா. விதையே அழிச்சவன்டா நானு. இந்த பயிரெல்லாம் புடிங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடியாதுப்பா, உன்னால முடியாதுடா. பட்டா பட்டா புரியல? இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதிட்டாங்கப்பா. இந்த கிழவ கிட்ட என்ன பேச்சு? முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கால சுத்துற பாம்புக்கு பால் ஊத்துனாலும் அது கடிக்காம விடாதுங்கிறத நிரூபிச்சிட்டீங்கடி. பத்தினி வேஷம் போட்டு 15 வருஷமா என் வீட்டு சோத்த தின்னுட்டு இன்னைக்கு பத்திரத்தை மாத்தி எழுதி 10 பேத்துக்கு பாய விரிச்சிட்டீங்களடி. சம்சாரி சம்சாரி தான். எதுக்கு இந்த ஆளை வளவளன்னு பேச வைக்கிறீங்க? ஐயா ஐயா, இது வரைக்கும் நீங்க அடிச்சு அடுத்தவங்க முகத்துல ரத்தம் வந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு ஐயா ஐயா அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஒழுங்கா போகாம ஏயா இப்படி அவஸ்தைப்படுற? உனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆச்சு. என்னடி சொன்னீங்க? நான் கிழவனா? ஸ்டார்டிங் ட்ரபிளா? எவனாவது எவளாவது இவனை காப்பாத்துனீங்க, நாளைக்கு அவன் குடும்பத்துக்கே பாலு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது இவனுக்கு. ஐயோ என்னாச்சு? ஐயோ இந்தாங்க தண்ணி குடிங்க.
என்ன இப்படி பாக்குறீங்க? என் பொண்ணே எனக்கு ஊட்டுற மாதிரி இருக்குமா? நீங்களும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா உங்களுக்கும் என்ன மாதிரி பொண்ணு இருந்திருக்கும்ல? இருக்குமா, எனக்கும் பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் இருக்குமா. ஏன் அவங்களா வரல? கெட்டவங்களா? கல்லெஞ்ச படிச்சவங்களா? இல்லம்மா, நான் தான் கல்லு. இந்த கல்லையும் ஈரம் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடுகு செத்து போச்சு, ஆனா காரம் இன்னும் போகலம்மா. எனக்குள்ள இருக்கிற வைராகியம் இன்னும் நூலல மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன்னோட பாசம் அதை வந்து அறுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாய். சிவகாமி தாய். அடாதீங்க. ஆமா, என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? சிவகாமி. ஐ, என் பேரு ராதிகா. என் பேர் சொல்றதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க. யாரு கேட்டுட்டீங்க வந்து? அம்மா, இவரு ஒரு அனாதை. இவருக்கு நமக்கு என்னடி சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்து ஒரு பையன் கிண்டல் பண்ணாமா. அப்போ அப்பா மாதிரி இவர்தான் என்ன வந்து காப்பாத்தினாருமா. என் பேரை கூட கையில பச்சை குத்திருக்காருமா. அப்போ இவர் நம்மளுக்கு சொந்தம் தானே? இதையெல்லாம் நீ சொல்ற. இது ஒரு பாறாங்கல்லு, வெடி வச்சாலும் உடையாது. இனிமே இந்த பக்கம் பார்த்த உடனே அம்மா. ராதிகா, எப்படிமா இருக்க? சாவு மட்டும்தான் வரமாட்டேங்குது. டாக்டர் அம்மா. என்ன ராஜப்பா? நான் யார் சாவுக்கு காரணமா இருக்க விரும்பல. அன்னைக்கு ஒரு நாள் என் உசுரை காப்பாத்துறதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு சொன்னேன். அன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்கிட்ட தரத்துக்கு பணம் எதுவும் இல்லை. ஏதோ மருந்தோ மாத்திரையோ கொடுத்து என்ன சாகடிச்சிருங்க டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல டாக்டர். இதை எப்படியாவது கொண்டுடுங்க டாக்டர். கொண்டுடுங்க டாக்டர். கொண்டுடுங்க டாக்டர். செஞ்ச பாவமெல்லாம் என்னாச்சு? நேற்று செஞ்ச பாவமெல்லாம் என்னாச்சு? உன் நேரில் வந்து கண்ணெதிரே நின்னாச்சு. காத்தடிச்சா பறக்குதடி காத்தாடி, ஒரு வாலும் இல்ல நூலும் இல்ல ஆத்தாடி.
என்னாவது சக்தி கெட்டு போகும் பொழுது புத்தி இங்கு தானா வருது ரெண்டும் ஒன்றும் சேர்ந்ததுண்டா என்றாவது மனமோ ஆசை என்னும் பேயிருக்கும் வீடு அதை நீ ஆடவித்தா வாழ்க்கை ரொம்ப பாடு கண்ணு கெட்ட பின்னாலே கை விளக்க தேடு காத்தடிச்சா பறக்குதடி காத்தாடி ஒரு வாரும் இல்ல நூலும் இல்ல ஆத்தாடி கல்லுக்குள்ள நீரும் கசியும் முள்ளுக்குள்ள தேனும் கசியும் தீமை செஞ்சா நன்மை வருமா என்றாவது ஆட்டமாடி ஓயும் பொழுது பாயில் தேகம் சாயும் பொழுது செஞ்சதெல்லாம் எண்ணி பாரு என்றாவது கடிதம் போட்டு விட்டா துன்பம் வந்து சேரும் கணக்கு கேட்பதற்கு வந்ததின்று நேரம் வட்டியோடு முதலெல்லாம் கட்டி விட்டு போடா காத்தடிச்சா பறக்குதடி காத்தாடி ஒரு வாரும் இல்ல நூலும் இல்ல ஆத்தாடி நேற்று செஞ்ச பாவமெல்லாம் என்னாச்சு நேற்று செஞ்ச பாவமெல்லாம் என்னாச்சு உன் நேரில் வந்து கண்ணெதிரே நின்னாச்சு காத்தடிச்சா பறக்குதடி காத்தாடி ஒரு வாரும் இல்ல நூலும் இல்ல ஆத்தாடி ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க வாழ்க்கைய வாழ தெரியாம வாழ்ந்துட்டீங்க. பணத்தோட அருமை கடன் கேட்கும் போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கு நாயா அலைஞ்சையா. உங்க பணத்துல தண்ணி அடிச்சவன், உங்க உப்ப தின்னவன் உதவின்னு கேட்டப்ப எவனும் 10 காசு கூட கொடுக்கலையா. தானாடாட்டாலும் தன் சத ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏய், கோயில் திருவிழாவுல எங்க அப்பனை கதற கதற வெட்டி கொன்னாண்டி அந்த ராஜப்பா. அந்த பாவியால எங்க ஆத்தாளுங்க தாலி எடுத்தாளுங்க. நாய் அடிச்சு போடுற மாதிரி தெருவுல தூக்கி போட்டோம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் உன் பொண்ணு அவனுக்கு தண்ணியை கொடுத்து அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கான். அவன் வெளியே வர்றதுக்கு நீ பணம் கொடுத்து உதவி இருக்க. பொட்டச்சியாச்சன்னு பாக்குறேன். இதெல்லாம் நடக்கிறத வேற. பொழுது விடியறதுக்குள்ள நீங்க 2 பேர் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்க, நீங்க யார காப்பாத்த நினைக்கிறீங்களோ அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவோம். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன என்னடி காலங்காத்தால கத்திட்டு இருக்கற? தள்ளுங்க அந்த பக்கம். என்ன அந்த அக்கா தும்மல் வந்தா கூட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னடா காலையிலே வீடு பூட்டிருக்கு, எங்க போயிருப்பாங்க? கொஞ்சம் அதிகமா தும்மல் வந்திருக்கும், தனியா போய் தும்மலாமேன்னு போயிருக்கும். ஏய், ஊருக்கே ரேடியோ போட்டு நீ என்ன கேக்குறியா? இல்லங்க, அந்த அக்கா நேத்து ராத்திரே ஒரு மாதிரி இருந்தாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குதுங்க. அப்படியா? கொஞ்சம் இரு, நான் போய் ஐயர் வீட்டுல விசாரிச்சுட்டு வந்துறேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க, எங்கேயும் அவங்க இல்ல. பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல போய் கேட்டாங்க, அங்கேயே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஊரேல போய் பார்க்கலாம். அதுவும் சரிதான். நம்ம ஊர்ல ராத்திரியில எந்த பஸ்ஸும் கிடையாது. காலையில முதல் பஸ் அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள பிடிச்சிருவோம். வா போலாம், வாங்க.
துலுக்கானோ, நீ யாரை நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவளை மறக்கிறதுக்கு இத குடி. வண்டியை ரிவர்ஸ் எடுறேன். உனக்கு இப்ப என்ன பார்க்கும்போது தானே ஞாபகத்துக்கு வருது? அடி பாவி, ஜெயில 16 வருஷமா களி சோறு சாப்பிடும் போதெல்லாம் டெய்லி உன்னதாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, அப்ப அனுபவிச்சிருந்தா வெறும் பூவை தான் அனுபவிச்சிருக்கணும். ஆனா இப்போ மொட்டோடு சேர்த்து அனுபவிக்க போற. எப்படி இருக்கு பாத்தியா? அதெல்லாம் அப்போ. இப்போ தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. இவங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஐயா. இவங்களுக்காக நாங்க உங்க கால்ல போட்டு பேசிக்கிட்டு. ஐயா ஐயா எல்லாம் சும்மா நிக்கிறீங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. ஐயா நான் கையெடுத்து கும்பிடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுங்கடி. கேட்டு சிங்கம் நிக்குது. இருந்தாலும் சிங்கம் தானுங்களே. ஏய், அசிங்கமாயிடுவ. அப்படியே ஓடிவிடு.
என்ன பாக்குற? பெத்த ஆத்தா மனச நோகடிச்சவன், கூட பிறந்த வாழ்க்கையோட விளையாடவன், ஊர் ஜனங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டவன், கள்ளச்சாரைய காய்ச்சி லட்ச லட்சமா பணம் சம்பாரிச்சவன், பப்பாட்டிங்க மடியே சொர்க்கம்னு நினைச்சவன், உன் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் கெடுத்து அவளுக்கு குழந்தையும் கொடுத்தவன், கொலகாரன், தாய்க்கே கொல்லி வைக்காதவன் நான் தான். ஆனா அப்பேற்பட்ட அயோக்கியம் உன்னையான் தேடி வந்திருக்கானேன்னு பாக்குறியா? நீ வரல, ஆனா அவ வந்தா. ஏன்? உனக்கு பூஜை பண்ணுங்கிறதுக்காக. உனக்கு சூடம் கொடுத்தன ஒரு மானத்தை நான் சூறையாடிட்டேன். சாமியே கும்பிடாதவன் முதல் தடவையா உன்னை கையெடுத்து கும்பிடுற. உன்னை நம்பி இருக்கவங்களை நீ காப்பாத்தலன்னா என்ன மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடும். என்ன மாதிரி 1000 அயோக்கிய அழிச்சு போலாம். ஆனா அவளை மாதிரி ஒரு நல்ல உயிர் போகக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ பாத்துக்கோ. முத தடவையா உன்கிட்ட சொல்றேன், அவதான் என் பொண்டாட்டி. எங்க ஆத்தா மறு உருமா பிறந்திருக்காளே அந்த பொண்ணு என் பொண்ணு. என் வீட்டு வாசல்ல உன்னை நிக்க வைப்பேன். அம்மா, அம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. அம்மா, என் அனாதையை தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. அம்மா, உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். ராதிகா, நான் உன் புருஷன் வந்திருக்கேம்மா. ராதிகா, நான் உன் புருஷன் வந்திருக்கேம்மா. எழுந்துடுமா, எழுந்துடுமா.
இந்த பாவியோட காலை நீ பிடிக்க கூடாதுமா. புருஷன் காலை பிடிக்கிறதுல தாங்க பொண்டாட்டிக்கு பெருமை. ஒன்ன பொண்டாட்டின்னு சொல்றதுல எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா என்ன புருஷன் சொல்றதுல உனக்கு எந்த பெருமையும் இல்லம்மா. புருஷன் பொஞ்சாதிக்குள்ள தகுதியை தராதரம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஜென்மத்திலையும் ஆணுக்குள்ள பெண் அடக்கம். என்னைக்கும் நான் உங்களுக்கு அடக்கமா இருக்கத்தாங்க ஆசைப்படுறேன். தாய்